நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் காணாத அரசியல்வாதி அண்ணாமலை ஐபிஎஸ். நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல்வாதிகளை நம்ம பார்த்துருப்போம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் மேலே மான நஷ்ட வழக்கு போடுறேன், இல்லைன்னா நீங்கள் அந்த குற்றச்சாட்டை நிரூபிங்க, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி பார்த்துருக்குறோம். முதல் முறையாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அவர் மேலே ஒரு சின்ன அவதூறு கருத்துக்கள் வந்ததுன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்து தன்னோட அதன ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அது போக அவரோட ஐடி ஸ்டேட்மெண்ட் வர்றப்போ நீங்கள் அதை பார்த்துக்கலாம், எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க அப்படின்னா 80 கோடி ரூபாய் மதிப்பு, 4.5 கோடி ரூபாய்க்கு மிரட்டி வாங்கியிருக்காரு இடத்த, இவர் ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா, இவர் ஊழல் பண்ணுறதுக்கு தற்சமயம் அரசியலில் எந்த அரசாங்க பதவியில் இல்லை. அவர் கர்நாடகாவில் எஸ்பியா பணியாற்றிட்டு வந்தார். அதன் பின் இங்கே அவரோட கரூரில் அவரோட சொந்தமான தோட்டத்தில் ஆடுகள் வைத்து கொண்டு விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். அது பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து துணைத் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் மாநில தலைவராக பணியாற்றி இருந்தார். இப்போ தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார். இப்போ இந்த மாதிரி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்ததுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதுக்கான ஸ்டேட்மெண்ட், ஆமாங்க, நாங்கள் இந்த ஜூன் மாதமே நான் இடம் வாங்கினது உண்மைதான், அது காலப்பட்டியில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு முத்திரைத்தாள் கட்டணமாக 40,59,220 ரூபா அரசாங்கத்துக்கு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பணம் எப்படி வந்தது அதுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அவரோட பணிக்காலத்திலையும் அதுபோக அவருடைய மனைவி அவங்க சேர்த்து வச்ச சேமிப்பும் வங்கியில் கடன் வாங்கி இந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த வங்கியில் கடன் வாங்கினதுக்கு கடந்த 2 மாத காலமாக இஎம்ஐ மாதத்தவணையும் அவரோட வங்கி கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எதுக்காக வாங்கின அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு மாட்டு பண்ணை, பால் பண்ணை அமைக்க போகிறேன், இதுக்கு மத்திய அரசு திட்டமான PMEGP அந்த திட்டத்தில் கடனுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன், அது கிடைச்சதுன்னு அங்கே மாட்டுப்பால் பண்ணையை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாருங்க. சாதாரணமாக யார் எந்த ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு தான் பார்ப்போம். ஒரு கார் வச்சு டிராவல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 2 கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை 3ஆவது கார் வாங்குறதுக்கு தான் நம்ம விருப்பப்படுவோம். எந்த ஒரு தொழில் வச்சாலும், ஒரு கடை வச்சுருந்தாலும் அடுத்த கடை வைக்கிறதுக்கு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. சொந்த தொழில் இவருக்கு மிகவும் அதிகம் நேசிக்கக்கூடிய தொழில் விவசாயம், கூடவே ஆடு மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது இவர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இதை வச்சே அவரை கிண்டல் செய்கிறது கூட உண்டு. நிறைய அவர் வளர்க்கக்கூடிய ஆடை வச்சு கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் அந்த தொழிலை நேசிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அதன் பிறகு மாநில தலைவரா முழு நேர அரசியல்ல அவர் இருந்தாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வெளியே வந்ததுன்னு அவர் வேற ஏதோ ஒரு தொழில போய் ஒரு முதலீடு பண்ணல. அவர் ஏற்கனவே அவங்களுக்கு பூர்வீகமா சுமார் 60-70 ஏக்கரா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்ந்து இப்ப இங்க கோவையிலையும் விவசாய நிலம் வாங்கியிருக்கிறாரு. அதுல ஒரு மாட்டு பால் பண்ணை அமைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு விவசாயி மேலும் ஒரு விவசாயத்தை அவருடைய அரசியல் தாண்டி அவர் குடும்பத்திற்காக அவர் சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல என் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்திற்காக நான் இந்த தொழிலை செய்கிறேன், அதாவது இயற்கை விவசாயத்தை சார்ந்து இந்த தொழிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இதனாலதான் இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது. அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தன் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தப்பவும் சரி, இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகும் சரி, நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை, நான் என் வாழ்க்கை நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு. அரசியல்வாதி ஆயிட்டாங்கனாலே அவர் பேர்ல பஸ் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய சொந்த தொழிலை விவசாயத்தையே தான் மீண்டும் மேற்கொள்கிறார். ஐபிஎஸ் எஸ்பியா இருந்து வெளியே வந்தோம்னா விவசாயம் ஆடு வளர்த்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி இப்போ மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியே தேசிய பொதுக்குழு உறுப்பினரானவர் அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதுல நான் மாட்டு பால் பண்ணை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தன் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் உடனடியாக பதில் கொடுத்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். எது எவ்வாறு இருந்தாலும் இவரை பற்றிய குற்றச்சாட்டுகளுக்கு இவர் தெளிவான விளக்கத்தை தந்துவிட்டார். அது மட்டுமல்லாது இவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளம் வாயிலாகவும் இவர் மீது எந்த விதமான தவறும் இருக்காது என்று விவாதத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இதனை பற்றி முழுமையாய் அறிந்து கொள்ள காலமே பதிலாகி நிற்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.